ஓம் சாந்தி. எல்லாரையுமே வரவேற்கிறோம். வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிட அமைதியில இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். எல்லாரையுமே வரவேற்கிறோம் இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல. இன்னைக்கு நம்மளுடைய பாக்கியம் நம்மோட ஜெயந்தி தீதி இணைஞ்சிருக்காங்க. எல்லார் சார்பாகவும் வரவேற்கிறோம். தீதி பத்தி ஒரு சில வார்த்தைகள். நாம ரொம்ப பாக்கியமானவங்கள், பாக்கியசாலிகள். நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே விட்டுடலாம். நன்றிகள் தீதிக்கு நினைந்தமைக்காக. அவங்க அடிஷ்னல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இப்போ சேவைகள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் டைரக்டர் பார்க்குறாங்க, அப்புறமா மிடில் ஈஸ்டும் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃப்ளையிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஏன் சமநிலையை பற்றி பேசுறதுக்கு வேற நல்ல ஸ்பீக்கர் வேணுமா என்ன தீதியை விட? தீதி தான் பெஸ்ட் ஸ்பீக்கர் இந்த டாபிக்கு. இன்னைக்கு செலிப்ரேஷன் டைம். இன்னைக்கு இன்னைக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு தீதிக்கு. ஓம் சாந்தி. இன்னைக்கு குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங். ஓம் சாந்தி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு எப்படி இந்த கலையை கத்துக்க போறோம், நாம பார்க்க போறோம். அந்த கலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அதை வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு உங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு சில மலர்கள். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, உங்களுடைய ஸ்பெஷல் டே. எல்லாருமே எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்க ஒரு சின்ன செலிப்ரேஷனும் இருக்கும். இது சர்ப்ரைஸ் டைம். இப்போ தீதிக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு போய் எப்படி மிஸ் பண்றது? இன்னைக்கு ஜெயந்தி தீதியோட பர்த்டே. இது ரொம்ப பாக்கியமான ஒரு தருணம். அதை எப்படி மிஸ் பண்றது? அப்போ ஒரு சின்ன கேண்டில் ஏத்தி ஒரு ஹாப்பி பர்த்டே டீம் சார்பாகவும் ஒவ்வொருத்தர் சார்பாகவும் நம்ம கேண்டில் ஏத்திருக்கோம். அது நீங்க ஒரு லைட் எங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஞானம், உங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குது. ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. நம்ம எல்லாருமே பாடலாம். ஹாப்பி பர்த்டே டி ஜெயந்தி தி தி தி. ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்பயுமே இந்த ஒளி ஏற்றப்பட்டே இருக்கட்டும். ஒரு நொடி இதை கட் பண்றோம். சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது தீதிக்காக எல்லாருக்கும்.
இது வந்து ஒரு டிவைன் கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிகள் தீதி. இன்னி நாள் இந்த எங்களுடைய இதை ஏத்துக்கிறதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Q&A நாங்க எடுக்க மாட்டோம் இன்னைக்கு. தீதிக்கு வந்து நிறைய மேக்ஸிமம் டைம் கொடுத்துட்டு பவர்ஃபுல் திருஷ்டி மெடிடேஷன் பண்ணலாம் தீதி மூலியமா. தீதி பேசுவாங்க டாபிக் பத்தி. ஓம் சாந்தி. எல்லாருக்காகவும் மனதிலிருந்து நன்றிகள் இந்த செஷனுக்காக. சமநிலை பத்தி சொல்லும்போது பாபா நம்ம கிட்ட வச்சிருக்காரு, வச்சிருக்க சொல்றாரு. எப்பயுமே நிலையான கன்சிஸ்டான நாம இருக்கணும் இல்லையா? சமநிலையில இதுவும் ஒரு பெரிய பகுதியாக இருக்கு. எவ்வளவு குழப்பங்கள் நடந்தாலும் அதன் நடுவுல நாம சமநிலையோட இருக்கணும். இப்போ நமக்குள்ள நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருக்கலாம். ஆனா நான் வந்து என்னுடைய ஸ்டேபிளான நிலை, நிலையான நிலையை மெயின்டைன் பண்ணணும். பாபா சொல்லியிருக்காரு, நீங்க பாபாவுடைய ஹெல்ப் எடுத்துட்டீங்கன்னா திருடத்தன்மையோட பாபா வந்து சொல்லி கொடுப்பாரு. பாபா உங்களை கூட்டுட்டே போவாரு இந்த சூழ்நிலையை விட. அதனால நீங்க அடுத்த கரைக்கு அக்கறைக்கு போய் சேர்ந்துட முடியும். ஒரு புது ஆரம்பமா இருக்கும். நாம வந்து கத்துக்கணும். பாபாவோட அன்பு எடுத்துக்கிட்டு வளர்றதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்துல என்னோட குறைகளை பத்தி எனக்கே தெரியணும். அதை ரியலைஸ் பண்ணணும். அதை மாத்திக்கணும். அப்புறமா நான் ரியலைஸ் பண்றேன், என்னை மாற்றிக்கிறதுக்கு என்னுடைய சன்ஸ்காரம் மாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கத்துக்கிறேன். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வருவேன். அந்த அவேர்னஸ் வந்து நமக்குள்ள இருக்கணும். பாபாவோட நான் இதை கடந்து செல்வேன். சமநிலையோட இருப்பேன். எல்லா சூழ்நிலைகள்லயும் சமநிலையோட இருப்பேன். அப்போ வெளிப்புற சூழல் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ நமக்கு அது இருக்கா இல்லையா அந்த நிலை? அப்போ என்னுடைய பழைய சன்ஸ்காரங்கள் கூட வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஏன் ஒரு சில நேரத்துல திடீர்னு வெளிப்பாடு வருது இல்லையா? அது ஏன் பார்க்கும்போது விஷயங்கள் சரியில்ல அப்படின்னு மத்தவங்கலாம் நோட்டீஸ் பண்ணாத இருக்கலாம். நான் வந்து எனக்குள்ளேயே பார்க்கலாம். அந்த புரிதலோட, அந்த உணர்தலோட பார்க்கும்போது, அப்போ நான் நெறைய முயற்சி பண்ணணும். எனக்குள்ள ஈகோலாம் வர முடியாது. இது வந்து நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னா, நான் வந்து பறந்துருவேன். கர்மாதீத் ஆயிட்டு. அப்ப எனக்குள்ள இந்த விஷயங்கள் வந்ததுன்னா, எனக்குள்ள இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப நான் அத முடிச்சுட்டு, நான் கர்மாதீத் ஆகறதுக்கான முயற்சி தான் பண்ணணும். அப்போ லேர்னிங்னா இது ஓகேன்னு நான் வந்து இன்னும் நெறைய கத்துக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ஒரு மணி அடிக்கிறாப்புல. பாரு நான் இன்னும் இங்க இருக்கேன். இன்னும் இந்த விஷயம் முடியல. இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணுமோ, பண்ணி முடிக்கணுமோ, அது இன்னும் பண்ணி முடிக்கல. இந்த சன்ஸ்காரம் இன்னும் இருக்கு பாக்கி. ஏன்னா நான் இன்னும் அந்த கனெக்ஷன் பண்ணாத இருக்கலாம். ரியாக்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். என்ன மாதிரியான சன்ஸ்கார் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். எனக்குள்ள நான் நிறைய நேரம் கொடுக்கலாமா? எனக்குள்ள ஆழமா போய் செக் பண்ணணும். என்ன விஷயம், என்ன விகாரமோ, என்ன குறையோ, அது இன்னும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். நான் கோவத்தை சரி பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வருது, திடீர்னு கோவம் வெளிப்படுது. அப்ப டிசப்பாயிண்ட் ஆகாது, ட்ராமா. இப்போ நான் டைம் எடுத்துட்டு உள்ளு பார்க்க போறேன் எனக்குள்ள. பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து செகண்டரி ரியாக்ஷனா இருக்கலாம்.
ஒரு நெகட்டிவிட்டியோட இன்னொரு ஆஸ்பெக்ட்டா இருக்கலாம். என்னோட ஈகோ வந்து ஹர்ட் ஆயிருக்கலாம். அப்போ சென்சிட்டிவா, டெலிகேட்டா இருக்கக்கூடாது. தொட்டா சிணுங்கியா இருக்கக்கூடாது. நான் டெலிகேட்டா இருந்தாலும் அதுவுமே பாடி கான்ஷியஸ்னஸ் தான். அ தொட்டா சிணுங்கியா இருக்கும்போது, இ நானு சரின்னு தோணுது. ஏன் வந்து என்ன அட்டாக் பண்றாங்க? அப்படின்லாம் எனக்கு ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஆனா, நான் அமைதியா இருந்து, சமநிலையோட இருந்து அந்த நேரத்துல, அப்ப நான் அந்த சூழ்நிலை கடந்து போக முடியும். ஏன்னா, மக்கள் என்னுடைய ரெஸ்பான்ஸ தான் பார்க்குறாங்க. நான் ரியாக்ட் பண்ணேன்னா, நீங்க சொல்றது தவறுன்னு சொல்லும்போது, அந்த ரியாக்ஷனே வந்து அதுவே வந்து நமக்குள்ள கோவம் இருக்குன்னு இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள ஏதோ சரியில்லன்னு அர்த்தம். அதுதான் வந்து மக்கள் எடுத்துப்பாங்க. நம் எல்லா சிச்சுவேஷன மறந்துருவாங்க. சரி, தவற விட்டுருவாங்க. என்னுடைய ரியாக்ஷன் வச்சு, சரியில்ல அப்படின்றத வச்சு புடிச்சுன்ருவாங்க. அதனால நான் வந்து கான்ஷியஸா இருக்கணும். என்னுடைய ஈகோ அது ட்ரிகர் ஆகுதா? எனக்குள்ள சுயமரியாதை இல்லையா? அதனால தான் டெலிகேட் ஆயிடுறேனா? எனக்குள்ள சுயமரியாதை இருந்ததுன்னா, உள்ளூர மரியாதை இருந்ததுன்னா, அப்ப நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா, மக்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. என்னால நான் யாருன்னு எனக்கும் தெரியும். நான் இதை கடந்து போயிடுவேன் எளிதா. சமநிலைனா, அதோட ப்ரூஃப் நான் வந்து எனக்குள்ள இருக்கிறத கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்றதுக்கு ப்ரூஃப். ஒவ்வொரு நாளும். அது எனக்குள்ள மாற்றம் ஒரு ஒரு நாளும் வந்துட்டே இருக்கு. அ என்ன 1 வருஷம் கழிச்சு பார்க்குறவங்க, "நீ மாறவே இல்லன்னு சொல்லக்கூடாது. அ நான் உன்கிட்ட அந்த சேஞ்ச பார்க்குறேன்." அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க உடலால மாறலன்னு சொன்னா ஓகே. ஆனா, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில மாற்றம் தெரியலன்னா, அது ஏதோ தப்பு இருக்கு. ஏன்னா, நானே எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அப்போ நான் எந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு செக் பண்ணி, மாத்திக்கிட்டு கோ ஃபார்வர்ட் ஆகணும். அப்போ நானு கோவத்துல வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் உள்ளுக்குள்ள அடிக்கடி செக் பண்ணணும். ஏதோ ஒரு ரியாக்ஷன் வரும்பொழுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி, நான் வந்து அமைதியில போயி, இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழத்துல போயி, அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் குணங்கள்லாம் வெளிப்படுத்தி, அந்த பாசிட்டிவோட ரெஸ்பாண்ட் பண்றது. அதுதான் வந்து சரியானதா இருக்கும். சமநிலை எனக்குள்ள இருக்குன்னா, என்னுடைய பழைய சன்ஸ்காரங்கள பார்த்தாலும் சரி, அப்போ அது வந்து திருடத்தன்மையோட பாபாவோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு தைரியம் இருக்கு, பாபா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க திருடத்தன்மையா இருந்தா பாபா ஹெல்ப் பண்ணுவாரு. தைரியம் இல்ல, திருடத்தன்மை இல்லன்னா, ஆடிக்கிட்டே இருக்கேன்னா, அப்போ பாபாவாலயும் உதவி பண்ண முடியாது. பாபா ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா, அந்த உதவி என்ன வந்து ரீச் பண்ணாது. ஏன்னா, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் 2 நிலையில. அப்போ நான் சமநிலையில இருக்கும்போது தான் பாபாவுடைய உதவி கூட எடுத்துக்க முடியும். அதனால சமநிலை மற்றவங்களுடைய சன்ஸ்கார பார்க்கும்போது நம்ம உதவி பண்ணணும். நான் அவங்களுக்கு நேரம் குடுத்தேன். என்னுடைய கவனம் குடுத்தேன். ஆ அது உண்மையான அன்பு. நான் எனக்கு வெறுமனே சப்போர்ட் தான் பண்ணணும். எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அப்புறம் அவங்க மாறல. இன்னும் மாறல. அப்போ அப்ப அவங்க மாறவே மாட்டாங்கன்னு சொல்லிடுறேன்.
பாபா சொல்றாரு, அது மாரி சொல்லவே கூடாது. அது வந்து சாபம் விடுறா போல. அப்ப பாபா நான் என்ன பண்ணணும்? அவங்க மாறல. ஆனா, அவங்க வந்து இன்னுமே பாபாவோட கைய பிடிச்சிட்டு இருக்காங்கன்றத நான் ஒத்துக்கணும். அவங்க அவங்க விடல. நான் வந்து எப்படி அவங்கள விட்டு குடுக்கறது? பாபா யாரையும் விட்டு குடுக்க கூடாது சொல்லியிருக்காரு. அப்போ யார்கிட்டயும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. நான் வந்து விதை மட்டும்தான் அன்பான நடத்தை அப்படின்ற விதைய மட்டும் விதைக்கணும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம விதை மட்டும் விதைக்கணும். எனக்கு பாபா எவ்வளோ ஹெல்ப் குடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது, நானு ஏதாவது ஒரு சிலது சரியா கூட செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா பாபா வந்து என்ன விட்டு குடுக்கவே இல்ல. பாபா வந்து சப்போர்ட் பண்ணா கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தாரு. அது மட்டும் கிடையாது. பாபா வந்து எனக்கு இன்னும் கதவுகள ஓப்பன் பண்ணிட்டே இருந்தாரு. ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால என்னால முன்னேற முடிஞ்சது. இன்னும் கத்துக்கிட்டு நெறைய கத்துக்கிட்டு முடிஞ்சது. அப்ப நானும் வந்து அதே மாரி சன்ஸ்காரத்த வளர்த்துக்கணும். யாரையும் விட்டு குடுக்கக்கூடாது. இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சமநிலையில இருந்து அவங்கள நான் பார்க்குறேன். அவங்க வந்து கொஞ்சம் கீழ போறாங்க. ஆனா ஓகே. கண்டிப்பா வெளில வந்துருவாங்க. இது வந்து தற்காலிகமான நிலை தான். நான் வந்து அவங்க மேல நம்பிக்கை கண்டிப்பா வச்சிருக்கணும். அவங்க வந்து இன்னும் கடவுளுடைய அன்புல இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது, அந்த அப்ரிசியேஷன் அந்த நன்றி வந்து ரொம்ப பெருசு. பாபா வந்து நானும் நானும் பாபாவும் அவங்கள விட்டுக் குடுக்கவே இல்ல. அப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அத விட்டுடணும். அது உங்க சமநிலைய பாதிக்கக்கூடாது. ஆனா, உங்களால முடிஞ்ச சப்போர்ட், ஹெல்ப்ப அவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, இவ்ளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க. இன்னும் எவ்ளோ தூரம் பாக்கி இருக்கோ, அதுக்கு பாபா ஹெல்ப் பண்ணுவாரு. கண்டிப்பா அவங்களும் அ வந்து சேருவாங்க கடைசி நிலைக்கு. டெஸ்டினேஷன். அ இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னே நான் எதிர்பார்க்கல அப்படின்னும். நான் இத யோசிச்சதே இல்ல. கற்பனை கூட பண்ணதில்ல. நான் என்ன செய்யணுமோ அத செய்திருக்கேனா, ஸ்தூலமான விஷயங்களையும் கவனம் கொடுக்கணும். இந்த அன்சர்டைனான டைம்ல நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நாளான்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் மாசத்துல என்ன நடக்கும்னு தெரியா? எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டும் வந்து யாராலயுமே கணிக்கவே முடியாது. ஏன்னா நேரங்கள் வந்து அன்பிரிடிக்டபிள் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஸ்தூலமான என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ, அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்தாகணும். ஏன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலத்துல இத பத்திலாம் நான் யோசிக்கக்கூடாது. அது எல்லாமே ஏற்கனவே ரெடியா இருக்கும். அந்த நேரத்துல பாபாவோட இருக்கணும். பாபாவோட இருக்கும்போது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல நான் பண்ண வேண்டியது. அப்ப பாபா வந்து கைட் பண்ணுவாரு. என்ன பண்ணணும்னு காமிப்பாரு. அவரோட கெப்பாசிட்டிய நான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கான ஒரு சின்ன பிரிப்பரேஷன் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிடணும். இன்சூரன்ஸ் பண்ணோம்னா, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கணும். எது வரலாமோ அதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி தேவை பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா நான் பாபாவோட இருக்கணும். பாபா வந்து டச் பண்ணுவாரு. பாபா என்ன கண்டிப்பா கைட் பண்ணுவாரு. அந்த நேரத்துல எந்த கேயாஸ் வந்தாலும் என்னோட செக்லிஸ்ட் நான் பார்க்குறேன். இல்ல அந்த நேரம் வந்து செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது வந்து
3 மாசம், 6 மாசம் முன்னாடியே அது நடந்திருக்கணும். உங்களுடைய வீட்டுடைய இன்சூரன்ஸ் செக் பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் செக் பண்ணுங்க. உங்ககிட்ட ஃபுட்டு கரெக்ட்டா ஸ்டாக்ல இருக்கா? ஏதாவது தண்ணிக்காக சரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்கா பாருங்க. அது உங்களுக்காகவோ, உங்க ஃபேமிலிக்காகவோ, நீங்க யார் யாருக்கெல்லாம் பொறுப்பா இருக்கீங்களோ, பெரிய கம்யூனிட்டியா இருக்கலாம். அதுக்கான கால்குலேஷன் பாருங்க. என்ன வேணுமோ அது பாருங்க. அது பக்கத்துல இருக்கிறவங்களோட உதவியோட அதுவும் ஏற்பாடு பண்ணுங்க. சமுதாயத்துக்கு தேவையான விஷயம்லாம் உங்க சமுதாயத்துல இருக்க உங்க கூட இருக்கிறவங்க உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க. அதையும் எடுத்துக்கோங்க. அப்போ எப்பயுமே ஹெல்ப் வந்து அவைலபிளா இருக்கும். அ இதெல்லாம் வச்சு நம்ம ஆன் ட்ராக்ல இருக்கலாம். அப்போ நான் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ரெடியா இருக்கணும். என்னெல்லாம் தேவையோ இந்த கவர்மெண்ட் குடுக்குதா எமர்ஜென்சிக்காக, இல்ல சயின்டிஸ்ட் குடுக்குறாங்களா? அப்போ பிராமின் சோல்ஸ் வந்து என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏதோ ஒண்ணு பொலிட்டிக்கலா இருக்கலாம். ம். யுகேல இருக்கிறவங்க வந்து எல்லாருக்கும் கஷ்டமான சூழ்நிலை தான் வரப்போகுது. அப்போ நீங்க ரீஇன்வென்ட்லாம் பண்ண வேணாம். என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதுல மட்டும் கவனம் குடுக்கணும். நீங்க என்ன பண்ணியிருக்கீங்களோ அத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அது ஷேர்ஸ் பண்ணப்படும். அ என்சி மூலியமா அது ஷேர் பண்ணப்படும். அப்போ சமநிலை வந்து ஏற்படும். ஸ்தூலமான எல்லா விஷயங்களையும், ஏற்பாடுகளையும் செய்யும்போது அது நடக்கும். இப்போ தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. சரியாயிடும் அப்டின்னா. ஆனா குழப்பம் வந்து அதிகமாயிட்டே போகுது. அப்போ வலி வந்து தாங்க முடியாத ஆயிடலாம். ஒரு எமர்ஜென்சி வரலாம். நீங்க வந்து ஏன் பல மாசங்கள் முன்னாடி வரலன்னு கேட்பாங்க. ஏன்னா இதுதான் நடக்கும். இது ஒரு புரிதல் இருக்கும்போது, ஏதோ ஒண்ணுத்துக்கு கவனம் கொடுக்கணும்போது, நான் வந்து பிஸியா இருக்கேன்னு சொல்டாதீங்க. ஏதோ ஒண்ணு கவனம் தேவைன்னா, உடலா இருக்கணும், என்னுடைய கண்களா இருக்கலாம், காதா இருக்கலாம். அது செக் பண்ணுங்க. அது சரி பண்ணுங்க. நான் அப்புறமா பார்த்துப்பேன் அப்படின்லாம் இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நெறைய நேரங்கள்ல நாம பார்த்திருக்கோம். பாப்தாதா வந்து பிராமின்ஸா சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க வந்து சரி பார்க்கல? ஏன் வந்து உதவி எடுத்துக்கல? அப்படின்னு நெறைய பேர கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 2 கேஸ்ல அந்த ஆன்மா உடல விட்டு போனதுக்கு அப்புறமா, அந்த சென்டர்ல இருக்கிற மக்கள் கிட்ட பேசினேன். பாபா வந்து அதே தான் சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து அது வந்து அந்த உடல விட்டு போறக்கூடிய காரியத்த கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாம். ஒரு லெவல்ல இது நடந்துடுச்சு. பாபா ஏன் இத சொல்றாரு? பாபா சொல்றது ஏன்னா அத வச்சு மத்தவங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா மத்தவங்களும் பார்த்தாங்க, இவங்க அதே சூழ்நிலையில இருந்தது. ஆனா அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணல. உதவி ஏற்பாடு பண்ணல. ஆனா அவங்கள மத்தவங்கள என்கரேஜ் பண்ணல. உதவி எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. பாபாக்கு இது தெரியும். ஏதோ ஒண்ணுக்கு நடந்ததுன்னா, மத்தவங்களால அதுலேருந்து கத்துக்க முடியும். ஏதாவது வெளிப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட எதன் மீதெல்லாம் கவனம் குடுக்கணுமோ, அத கவனம் குடுத்தாகணும்.
அப்போ சமநிலைனா ஸ்தூலமான ப்ரிப்பரேஷனும் சரி, ஆன்மீக ப்ரிப்பரேஷனும் இருக்கு. ஆன்மீக ப்ரிப்பரேஷன் என்னன்னா, எனக்கு தெரியும் யோகியுடைய ஒரு போட்டுனாலும் சரி, தூட்டுனாலும் சரி, எல்லாத்துலயும் சமநிலையில இருப்பாங்க. புகழ் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். புகழ் வந்து ஈகோ ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நல்லா இருந்திருக்கலாம். என்னுடைய குட் விஷஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. மம்மா வந்து சொல்லுவாங்க, யாரு புகழப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இது உங்க தலைக்கு ஏத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மம்மா சொல்லுவாங்க, யார் பண்ணாங்க? மம்மா சொல்லும்பொழுது, அ உடனே அ எதிர்க்க இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. மம்மா என்ன சொல்ல வராங்க. உடனே வந்து பாபா தான் இத செய்தாரு. மம்மா வந்து சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, ஆமா. அது வந்து பாபாவுடைய ஞானம். நம்மகிட்ட எந்த ஞானமுமே இல்ல. அப்ப யார் பண்ணாங்க? பாபா தான் செய்தாரு. ஏன்னா, நாம என்ன பண்ணோம் நாம, நமக்கு குடுக்கப்பட்டத நாம வந்து பகிர்ந்தளிச்சோம். அவ்வளவுதான். இந்த முழு ஞானமும் அவருடையது. பாபா வந்தாரு. பாபா வந்து நமக்கு குடுத்தாரு. அப்போ இத நாம புரிஞ்சு ஏத்துக்கணும். நல்லது. புகழ ஏத்துக்கவே கூடாது. அது வந்து ஏத்துக்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து நான் இதுக்காக வேலை செஞ்சிருக்கேன். இது நான் தகுதியானவன் அப்டின்லாம் நெனைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, நான் நான் குடுத்த நேரமும், முயற்சியும் அதுக்காக அது வந்து என்னுடைய பெனிஃபிட். பாபா தான் எனக்கு எல்லாமே பின்னாடி இருந்து ஏற்படுத்தி குடுத்தாரு. அப்போ நான் இத செய்தேன்னு ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. என்னுடைய குணங்கள பத்தி யாராவது கமெண்ட் அடிக்கும்போது, இது கதைய நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம். தாதி வந்து அப்போலாம் 45 நிமிஷம் நடந்தாங்க. மழையா இருந்தாலும் குடைய எடுத்துட்டு அவங்களோட அந்த வாக்கிங் போவோம். அப்போ ஒரு சிஸ்டர் தாதி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவங்க ரிசப்ஷன்ல இருந்தாங்க. அங்க யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுக்காக ப்ரிப்பேர்லாம் இல்ல. அப்போ சிஸ்டரையும் கூப்பிட்டாங்க வாக்கிங்க்கு. ஒருத்தர் இன்னொருத்தருடைய லாங்குவேஜ் தெரியாது. தாதிக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு கனெக்ஷன், மனதோட கனெக்ஷன் இருந்தது. ஒரு சில வார்த்தைகளோட தான். அந்த சிஸ்டர் கேட்டாங்க, தாதி, பாபா உங்கள தேர்ந்தெடுத்தாரா? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இரக்கம் இருந்தது, சத்தியம் இருந்தது உங்ககிட்ட. உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருந்தது. நீங்க வந்து சேவைகள உடனே இறங்கிட்டீங்களா? அப்படின்னு. தாதி வந்து இளமையில மத்தவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அ அந்த நேரத்துல சேவை கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சது. தாதி சொன்னாங்க, "நீங்க என்ன கேட்கிறீங்க? உங்களுக்கு வேற ஏதோ ஒரு குணங்கள் இருந்திருக்கும்ல. அதெல்லாம் பாபா பார்த்து உங்கள தேர்ந்தெடுத்தாரு. இது வந்து சரியா இல்லையா?" தாதி சொன்னாங்க, "இல்ல. எல்லா குணங்கள் எனக்கு இருக்கிறது எல்லாமே போன கல்பத்திலேருந்து குடுத்தாரு. அ கடந்த கல்பத்தில தான் பாபா எனக்கு குடுத்தாரு. அது இந்த கடைசி வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இரக்கமோ என்னது கிடையாது அது. அது வந்து பாபா தான் குடுத்தாரு. பாபா வந்து மறுபடியும் அதுக்கு ஊக்கம் குடுத்திருக்காரு. அப்ப புரிஞ்சுக்கோங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஏதோ நல்லது இருந்ததுன்னா,
என்னுடைய குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க தாதி சொல்றாங்க, இல்ல இல்ல என்னது கிடையாது. இது வந்து கடந்த கல்பத்துல இருந்து என் கூட வருது அப்படின்னு. இத நானு யாராவது புகழும்போது இந்த மாரி எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இல்ல. இது வந்து இறைவனுடைய பரிசு. நானு அதற்காக அவருக்கு நன்றிகள் சொல்றேன். நானு அந்த புரிதல்ல எப்பயுமே இருக்கணும். அப்போ யாரோ புகழ்றாங்களோ குணங்கள, அது என்னுடைய குணங்களே கிடையாது. அது வந்து இறைவனுடைய பரிசு. நான் வந்து வெறுமனே ஒரு ட்ரஸ்டி. அத யூஸ் பண்ணக்கூடிய ட்ரஸ்டி. என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறேன் அதன் மூலியமா, யூஸ் பண்றது மூலியமா. யாரோ புகழ்றாங்க. பாபா சொல்றாங்க. நீங்களே தானே பண்ணியிருக்கீங்க. பிரிஜ்மோகன் பாய் வந்து ப்ரோக்ராம்ல வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. டெல்லி வந்திருந்தாங்க. காலையில, மத்தியானம், சாயங்காலம் வந்தாங்க. ஆனா ஒரே நாள்ல ஒரே ஆர்கனைசேஷனுக்கு எல்லாருமே வந்தாங்க. யாருமே அது கேள்விப்பட்டதில்ல. அந்த நாள்ல அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒருத்தர் வந்திருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியா இருந்திருப்போம் இல்லையா? ஆனா 3 நபர்கள் வந்தாங்க. அந்த பெரிய நிலையில இருக்கிறவங்க. ஆ. நெறைய பிரஸ் வந்திருந்தாங்க. நான் மதுபனுக்கு வந்தேன். பிரதர்ஸ் வந்து பாபாவ மீட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சிட் சாட் பண்ணுவாங்க. அங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அ பாபா இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் நடந்தது. 12ஆம் தேதி 3 பேர் வந்திருந்தாங்க. அப்புறமா பாபா வந்து சிரிச்சாரு. எல்லாரும் முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணாரு. அப்புறமா பாபா சொன்னாரு, "உங்களுக்கு தெரியுமா? அது வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த குழந்தையுடைய யோக பலம், குல்ஜார் தாதியோடைய யோக பலத்த பத்தி சொல்றாங்க. இவங்களுடைய யோகா பலம் தான் அத வந்து வெற்றியாக்கிச்சு. வேற யாரு சொல்ல முடியும்? இவங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தாதி குல்ஜார் சொன்னாங்க, யோக பலத்தால பங்களிச்சாங்க. அது வந்து ரொம்ப பெருசு இல்லையா? நான் அத செய்தேன்னு சொன்னா, என்னால எல்லாருமே அவங்கவங்க வேலைய பண்ணாங்க. இதுல தாதியுடைய பெரிய பங்களிப்பு இருந்தது. அப்போ புகழ்ச்சி வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இகழ்ச்சி வந்து நேரடியா என்ன தாக்குது. வயித்துல அடிச்சா போல இருக்கும். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? எந்த நெருப்பு இந்த புகைய உருவாக்குச்சு? நெருப்பு இல்லாம புகை வராது இல்லையா? அப்போ என்ன ஆட வைக்குதுன்னா, அப்போ அது என்ன நெருப்பு? ஏன் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு காரணமா இருந்தது? ஓ! எம்பராஸ்டா கூட இருந்திருக்கலாம். அப்போ ஆனா நானே என்ன நானு செக் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நானு தவறா நடந்திருக்கேன். அது வந்து என்ன மாத்துது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் அதனால ஆடல. ஒரு சில நேரத்துல ஹாட் ஏர் பலூன் வந்து மேல பறக்கும்போது, ஏதோ ஒண்ணு அது குத்தி கிழிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பூமிக்கு ரொம்ப வேகமா கீழ வரும்.
அப்ப அது என்னது? ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு இல்லையா? அங்க நான் பறந்துட்டு இருந்தேன். அப்ப ஏதோ ஒண்ணு ஆச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னு நான் செக் பண்ணி அது பார்க்கலாம் இல்லையா? அது என்ன? அவங்க இத செக் பண்ணியிருக்கணும். அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? அப்போ நம்ம நேரம் கிடைக்கும் இல்லையா? நம்மளும் அனலைஸ் பண்றதுக்கு. அப்ப அந்த நேரத்துல நான் ரொம்ப அமைதியா இருக்கணும். சமநிலையோட இருக்கணும். அதுக்கப்புறமா நான் செக் பண்ணணும். அப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு மும்பைல சொல்றாரு. இந்த ப்ரோக்ராம் ஏப்ரல்ல இருந்தது. ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. அந்த கனெக்ஷன் சென்டர் கனெக்ஷன் வந்து நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸோடலாம் இருக்கு. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு போல இருந்தாரு. 8000 பேர் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அவர் வந்து ஒரு கதை சொன்னாரு. அப்போ அன்சர்டனிட்டி எதிர்கொள்றத பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, நாங்க வந்து ஒரு செட்டு போட்டிருந்தோம். எல்லாமே ரெடியா இருக்குன்னு நினைச்சோம். அடுத்த நாள் ஆரம்பிக்கணும். ஏதோ வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ முழு செட்டுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நபர் அதுக்கு பொறுப்பா இருந்தாரு. அது அவருடைய பொறுப்பா இருந்தது. நானு அமைதியா இருந்தேன். அது நடந்தது, நடந்துடுச்சு. அடுத்த கேள்வி வந்து என்ன பண்ணணும்? நேரம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா ஒரு வாரம் ஆகும் அது செட்டப் பண்றதுக்கு. அப்போ ₹1,00,000 செலவு பண்ணி அத ரெடி பண்ணி வச்சிருந்தது. ஆனா கடவுள் வந்து சக்தி குடுத்தாரு அமைதியா இருக்கிறதுக்கு. நான் எதுவுமே சொல்லல யாருக்குமே. அவங்கள மறுபடியும் வந்து உட்கார சொன்னேன். இன்னொரு டிசைன் போட சொன்னேன். ஒரு டைம் டேபிள் போட சொன்னேன். அடுத்த நாள் காலைல குடுக்க சொன்னேன். அவங்க வந்து நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்க. அந்த டிசைனோடைய எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறமா அவங்களும் அவங்களுடைய ஒத்துழைப்பை குடுத்தாங்க. அப்ப அடுத்த நாளு அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க உதவி பண்ணாங்க. 13, 14 லட்சம் இழப்பு. ஆனா கடவுள் வந்து அந்த சக்திய குடுத்ததுனால, வேற யாருமே வந்து அதனால மனம் இழக்கல. எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அது வந்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அவர் வந்து ஃப்ரெண்டு தான். அவர் வந்து பிகேலாம் இல்ல. அவரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. அப்போ என்னுடைய சென்டருடைய நிலை நான் யோசிச்சு பார்க்குறேன்னா, நான் யார் கூடயா அப்செட் ஆனேன்னா, அதனால என்ன பாதிப்பு இருக்கும்? இவுங்க செக் பண்ணல, அவங்க செக் பண்ணல, இதனால இப்படி நடந்ததா? ஆனா அந்த நேரத்துல அமைதி, சமநிலை. அப்போ என்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்ணணும். அந்த வேலைய முடிக்கணும். சமநிலை இருக்கிறதுக்கு காரணத்தினால, நீங்க அப்செட் ஆனீங்க, கோவப்பட்டீங்கன்னா, எல்லாருமே அ வெளில போயிடுவாங்க. நாங்க என்ன முடியுமோ அது பண்ணோம் அப்படின்டுவாங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, மத்தவங்களையும் அமைதியா இருக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன். அப்புறமா எல்லாரோடையும் சேர்ந்து இந்த வேலைய மறுபடியும் எப்படி நல்லபடியா முடிக்கிறது பார்க்கலாம். அப்போ நானும் இந்த சமநிலையை வளர்த்துக் கொள்ளும்போது, ஒரு வார்த்தை நி நினைவு பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வார்த்தை பிராக்டிஸ். 3வது வார்த்தை நினைவு வச்சுக்க வேண்டியது பிராக்டிஸ்.
எல்லாமே வந்து என்னுடைய பிராக்டிஸ் பொறுத்து தான் அமையும். நான் பிராக்டிஸ் பண்ணலன்னா நான் எங்கேயுமே போக முடியாது. பிராக்டிஸ் பண்ணும்போது நான் ஸ்டெடியா கத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ பாபாவுடைய முரளி ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஆத்ம அபிமான நிலை சொல்லி கொடுக்குது. அந்த நிலையில நான் என்ன பார்க்குறேனோ, என்ன ஆடாம அசையாம வச்சுக்கும். நான் பார்க்குறேன், நான் பார்க்கலன்னு சொல்ல, நான் பார்க்குறேன். அதுல ஏற்கனவே பண்ணவங்களுடைய ஏற்கனவே போட்டவங்க வேலையை பார்க்குறேன் நானு. நான் அதுல ட்ராஜடி பார்க்கல. எல்லாருடைய உழைப்பும் பார்க்குறேன் அதுல. அமைதியா இருந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். அந்த சீன்ல இருக்கக்கூடியவங்க. அப்போ நானு ரெடி பண்ண ரெடியா இருக்காங்களா? ஹெல்ப் பண்ண. அதுக்கப்புறமா மூவ் பண்ணணும். இது வந்து நானு வளர்த்துக்கணும். எ எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணுமோ அஃபிஷியலா அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். நீங்க வந்து அந்த நேரங்கள்ல அமைதியா இருக்கணும். நீங்க உங்களுக்கு சமநிலை இருந்ததுன்னா, நீங்க பாபாவோட கனெக்ட் பண்ண முடியும். உ நீங்க இத பிராக்டிஸ் பண்ணலன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்ததுன்னா, உடனே வந்து மாறிடும். நான் ஆட்டம் கண்டுட்டேன்னா, டிராமா எப்பயுமே ரைட்டு. டிராமா தப்புன்னு நெனச்சேன்னா, டிராமா தப்பு இல்ல. நான் தான் தவறா இருக்கேன். அப்ப அந்த சமநிலையில இருக்கணும். இந்த டிராமா எல்லாமே வந்து சரியா இருக்கும். அப்போ ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லாமே சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். இன்னைக்கு ஒரு ரீசன்ட் முரளில பாபா சொன்னாரு, நம்ம கடைசி நிலைய கிட்ட வரோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நிலை ஆரம்பிச்சிடுச்சு. விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமான வழிகள்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாபா சொன்னாப்புல, எக்கானமிக் கிரைசிஸ் பார்க்குறோம். என்வாயரன்மெண்டல் பிரேக் டவுன் பார்க்குறோம். மனித கோவத்தினுடைய தாக்கம் பார்க்குறோம். எல்லாமே நம்ம கண்கள் முன்னாடி இருக்கு. இதுல 3வது கண்ணுக்கு கூட அவசியமே இல்ல. ஸ்தூலமான கண்கள்லயே பார்க்க முடியும். ஆனா பாபா சொல்றாரு, இது வந்து விநாசத்துடைய ஆரம்பம் இல்ல. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆரம்பம். நம்ம வந்து கண்களால பார்க்கும்போது விநாசத்தினுடைய ஆரம்பம். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி என்ன சொல்றது? அது கூட கண்களுக்கு தெரியணும். மக்கள் நம்மளை பார்க்கும்போது யோகியா பார்க்குறாங்களா? ஆ, நம்மளுடைய யோகி லைஃப் ஸ்டைல்ல பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்குறாங்களா? பாபா வந்து சொல்லுவாரு, சேரா சலன். பாபா வந்து முகம் நடத்தை 2மே வந்து பாபா சொல்ற வகையில இருக்கணும். அப்ப அதுதான் வந்து காமிக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப பாபா தான் இந்த வேலையே பண்ணிட்டு இருக்காரு. வெறும்ன மக்கள் கிடையாது. இது வந்து பெரிய ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. ஆனா கடவுள் தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்காரு. மக்களுக்கு பிரம்மா குமாரிஸ் பத்தி தெரியும். உடை, வெள்ளை சாரி, பேட்ஜ் எல்லாம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க. நீங்க மவுண்ட் அபுல இருந்தா, பிரம்மா குமாரிஸ்ல இருந்தா அப்படின்லாம் கேட்பாங்க.
அப்போ ஒரு வேலை வந்தது, அது செய்து முடிச்சாங்க. அப்ப பிரம்மா குமாரிஸ் பின்னாடி யார் இருக்கா? அது வந்து வெளிப்பாடு ஆகணும். நம்மளால செய்ய முடியும். இது வந்து உங்களோட இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத நாம வளர்த்துக்கணும். முற்றிலுமா சமநிலையில இருக்கணும். அந்த நிலையில இருக்கும்போது, ம் மத்தவங்களும் அத கவனிச்சு சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னு. எனக்கு இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் இதன் பின்னாடி கடவுள் இருக்காருன்னு. அப்போ நாம வந்து சத்தியுகத்துக்கு ரெடி ஆகணும். சத்தியுகம் ஏன் வரல? ஏன் சத்தியுகம் வர்றதுக்கு நேரம் ஆகுது? ஏன்னா நாம இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. உள்ளூர நாம ரெடி ஆகல. அப்போ நாம இன்னும் நம்மளுடைய முயற்சிய வேகமாக்கணும். அப்போ அ த் விடை ரிசல்ட் வந்து தெளிவா கண்ல தெரியும். அப்போ நம்ம ஒரு சில நொடிகள் அமைதியில இருக்கலாம். அப்போ உலகத்துக்கு அமைதி, அன்பு, ஒளி எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்ரீமத்த படி நடந்தோம்னா, பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள். உங்க எல்லாரையுமே மதுபன்லயோ எங்கேயாவது கண்டிப்பா சந்திக்கலாம்.
எல்லா டீமுக்கும் நன்றிகள். நீங்க எங்களுக்கு கிஃப்ட் குடுத்தீங்க. ரொம்ப அழகா இருந்தது. மெடிடேஷன்ல இருக்கும்போது, திருஷ்டி எடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்தோம். நெறைய பேர் இங்க இருக்கீங்க. சசி தீதி, லண்டன், சங்கீதா சிஸ்டர், எல்லா டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க. கேட்க முடியாது அவங்களோட. எல்லாரும் அன்மியூட் பண்ண முடியாது. தீதிக்காக பாடினீங்க. இது வந்து பாக்கியம் இல்லையா? எல்லாருக்குமே நன்றிகள். நம்ம வந்து வரப்போற ப்ரோக்ராம் பத்தி நம்ம அஹ், இது இப்போ பார்க்கலாம். சமநிலை பத்தி பார்த்தோம். இப்போ இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சிஸ்டர் ஜூடியோட பார்க்கலாம் நெக்ஸ்ட் சனிக்கிழமை. அப்புறமா சைலன்ஸ் ரிட்ரீட் இருக்கு. இந்த புக் வந்து காப்பி வேணும்னா நீங்க இமெயில் அனுப்பலாம். இன்னைக்கான வீடியோ வந்து வெப்சைட்ஸ்ல பார்க்கலாம் நீங்க. நன்றிகள். அடுத்த வாரம் பார்க்கலாம். சாந்தி.